ஏப்ரல் 1ல இருந்து டோல் ஃப்ரீ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற நியூஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனல்ல கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ இப்போ ஃபாஸ்டேக் வந்து ஒரு நியூ ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதாவது நம்ம டோல்கேட்ல நிக்கிறப்போ நம்மளுடைய அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு தாட்டி எடுக்காம 2 டைம்ஸ், அதாவது நம்ம 100 ரூபாய் பே பண்ண இடத்துல இனிமே 200 ரூபாயா வந்து பெனால்ட்டியோட நம்ம வந்து சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும், நம்ம பெனால்ட்டியோட சேர்த்து 200 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற ரூல் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரூல் அதாவது நம்மளுடைய அக்கௌண்ட்ல எந்த பேலன்ஸ் இல்லை அப்படின்னாலும் எந்த டைம்ல வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணணும், நீங்க ரீசார்ஜ் பண்ண டிலே ஆச்சு அப்படின்னா நாங்க வந்து டபுள் பேமெண்டா எடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ 2026 ஏப்ரல் மாதத்துல இருந்து ஃபாஸ்டேக்குமே ஸ்ட்ரிக்ட் ரூல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா கேஷ் வந்து ஆல்மோஸ்ட் எலிமினேட் ஆகுது, ஃபுல்லா வந்து டிஜிட்டல் மெத்தடுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாமே வந்து டிஜிட்டலா ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹிடன் ரூல் தான், அதாவது நான் சொன்ன டைம்குள்ள நீங்க ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு டபுளா வந்து பேமெண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பேமெண்ட் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான் 72 hours நியூ ரூல் அப்படின்ற மாதிரி. ஸோ இது தெரியாம நிறைய பேர் வந்து அன்னெசரியா பெனால்ட்டி கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நான் கிளியரா சொல்றேன். ஸோ நம்மளுடைய ஃபாஸ்டேக் சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய வேக்கில், அதாவது எந்த ஒரு காரா இருந்தாலும் சரி, நம்மளுடைய பஸ்ஸா இருந்தாலும் சரி, நம்ம லாரியா இருந்தாலும் நம்மளுடைய அந்த வேக்கில்ல நம்ம ஒட்டியிருப்போம், ஒரு சிப் மாதிரி ஒட்டியிருப்போம். அது வந்து RFID சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிப்ல வந்து ஸ்கேனர் மூலமா வந்து ஃபாஸ்டேக் டோல் பிளாசால இருக்கிற ஸ்கேனர் வந்து அதை வந்து ரீட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய பேங்க்ல இருந்தோ வாலெட்ல இருந்தோ வந்து இன்ஸ்டன்டா அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிரும். ஸோ இந்த முறை தான் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்றது. ஸோ இதுல 3 கண்டிஷன்ஸ் வேற இருக்கு. டேக் வந்து ஆக்டிவா இருக்கணும், நம்மளுடைய அந்த ஒட்டி இருக்கோம் இல்லையா அந்த டேக் வந்து ஆக்டிவா இருக்கணும். அட் த சேம் டைம் நம்மளுடைய அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி சிஸ்டம் சரியா வந்து ஸ்கேன் பண்ணி ரீட் பண்ணணும் அப்படின்ற 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3 கண்டிஷன் மூலமா தான் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்து டெபிட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம அது மூலமா தான் பே பண்ணுவோம். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ் மூலமா தான் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சில காரணங்களால நம்மளுடைய பேமெண்ட் வந்து ஃபெயில் ஆகும். அது என்ன மாதிரியான காரணங்கள் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், பேலன்ஸ் வந்து இல்லாம இருக்கிறது. நம்மளுடைய அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபெயில் ஆயிடும். அதே மாதிரி டேக் வந்து இன்ஆக்டிவா இருக்கும், சில சமயத்துல பிளாக் லிஸ்ட்ல இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து செக் பண்ணணும். அதே மாதிரி KYC வந்து கம்ப்ளீட் ஆகாம வந்திருக்கும். ஸோ அதனால நம்மளுடைய பே வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கும். சில டோல்ஸ்ல வந்து நெட்வொர்க் இஷ்யூனாலையுமே வந்து நம்மளோட பேமெண்ட் வந்து ஃபெயில் ஆகும். ஸோ இல்ல அப்படின்னா ஃபாஸ்டேக் வந்து டேமேஜா இருக்கும் அப்படின்ற மாதிரி சில காரணங்கள் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்னால நம்மளுடைய பேமெண்ட் வந்து ஃபெயில்ட் ஆகும். பேமெண்ட் ஃபெயில் ஆன உடனே வந்து என்ன மாதிரி நடக்கும், உடனே டோல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அன்பெய்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் உங்களோட வேக்கில இருந்து நம்பர் ரெக்கார்ட் ஆகும். அட் த சேம் டைம் பெண்டிங் ரோல் என்ட்ரி கிரியேட் ஆகும். ஸோ இந்த பேமெண்ட் வந்து பெண்டிங்ல இருக்கு. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் டோல்ல இல்லைன்னா நீங்க அதுக்குள்ளே ரீசார்ஜ் பண்ணிட்டு நீங்க வந்து கட்டணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ரீசார்ஜ் பண்றப்போ அந்த ரீசார்ஜ் அமௌண்ட்ல இருந்து அந்த டோல் ஃபீக்கான அமௌண்ட்டை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இங்கதான் வந்து ஒரு முக்கியமான ரூலை வந்து ஃபாஸ்டேக் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா 72 hours ரூல். அதாவது நீங்க இப்போ ஒரு டோல்ல நிக்கிறீங்க அப்படின்னா அந்த டோல்ல உங்களுக்கு பேலன்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருது, உங்களோட அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்ல, அட் த சேம் டைம் இஷ்யூவா இருக்கலாம். ஸோ என்ன இஷ்யூவா இருந்தாலும் சரி நீங்க 72 hours உங்களுடைய அக்கௌண்ட்ல அந்த பேமெண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்க இப்போ நெட்வொர்க் இஷ்யூவா இருந்தாலும், இல்லைன்னா அந்த டோல் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல உங்களுடைய ஃபாஸ்டேக் டேமேஜா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீசன்னால நீங்க நெக்ஸ்ட் டோலுக்கு போறப்ப அங்க வந்து நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அந்த டோல்ல சேர்த்து அமௌண்ட் பிடிப்பாங்க அப்படின்னா அது ஓகே. ஆனா உங்களுடைய அக்கௌண்ட்ல எந்த பேலன்ஸும் இல்லை அப்படின்னா நீங்க அந்த அமௌண்ட்டை 72 hours அந்த அமௌண்ட்டை நீங்க பே பண்ணணும். அதுக்குள்ளேயும் நீங்க ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்ற ரூல் தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி நீங்க ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னா, அதாவது 72 hours மேல நீங்க ரீசார்ஜே பண்ணல அப்படின்னா நீங்க எப்ப ரீசார்ஜ் பண்றீங்களோ உங்களுக்கு 100 rupees வந்து அந்த டோல் பேனா உங்களுக்கு 200 வந்து டெபிட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ உங்களுடையது பெனால்ட்டி டபுளா நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஃபாஸ்டேக் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க டோல் ஃபீயை வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா 72 hours, அதாவது உங்களுடைய பேமெண்ட் ஃபெயில் ஆயிருச்சு, அதாவது உங்களோட அக்கௌண்ட்ல உங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் இல்லை அப்படின்னா நீங்க 72 hours நீங்க ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்ற ரூல் தான் இது. ஸோ நீங்க 72 hours நீங்க
நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க, அதாவது ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் டோல் ஃபீ தான். ஸோ நீங்க 100 rupees கட்டணும் அப்படின்னா 100 rupees தான் கட்டணும். அதே நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் டபுள் டோல் சார்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கலா அப்ளை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ டோல் வந்து எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னா, நார்மலா நீங்க 100 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல நீங்க வந்து 200 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் ரொம்ப கிளியரா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து கண்டினியூஸா டோல் வந்து நீங்க கிராஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, கண்டினியூஸா உங்களோட அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லை அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு 3 டோல் வந்து கிராஸ் பண்றீங்க, 3 டோல்லுமே உங்களோட அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லை, அதாவது ஒரு டோலுக்கு 100 ரூபாய் அப்படின்னா 3 டோலுக்குமே 300. ஸோ 300 வந்து நீங்க 72 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க பே பண்ணணும். அந்த 3 பேவையும் நீங்க 72 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுடைய அக்கௌண்ட்ல ரீசார்ஜ் போடணும். ரீசார்ஜ் போட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்க எடுத்துப்பாங்க. அதே 72 ஹவர்ஸ் போயிருச்சு அப்படின்னா 3 டோலுக்கும் சேர்த்து, அதாவது 3 டோல்ல ஒரு டோல் 100னா 3 டோல் 300. ஸோ இந்த 300 ரூபாயுமே வந்து டபுள் ஆகி 600 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற ரூலை தான் வந்து ஃபாஸ்டாக் கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்காங்க. ஸோ உங்களுடைய டோல் ஃபீ, அதாவது ஃபாஸ்டாக்ல உங்களுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு அப்பப்ப செக் பண்ணிக்கோங்க. அப்படி ரீசார்ஜ் இல்லை அப்படின்னாலும் 72 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது டபுள் பேமெண்ட் அப்படின்ற ரூல் வந்து டபுளா பே ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு தான் வந்து அது பெனால்ட்டி. ஸோ வந்து கரெக்டா வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.